லோகேஷ் கனகராஜோட இயக்கத்தில் உருவான கூலி திரைப்படம் சில நாட்களுக்கு முன்பு வெளியாகி ஓரளவுக்கு தான் வரவேற்பை பெற்றிருந்தது. வசூலில் பெரிய வரவேற்பை பெற்றதா தயாரிப்பு நிறுவனம் அறிவிச்சிருந்தாலும் விமர்சனத்தால் பலத்த அடியை சந்திச்சிருக்கு. இதற்கு முன்னர் லோகேஷ் இயக்கிய லியோ திரைப்படமும் இதே போல தான் பெரும் ட்ரோலை சந்திச்சது. இந்நிலையில் அவர் இயக்க போகிற புதிய படம் குறித்து ஒரு சின்ன தகவல் கிடைச்சிருக்கு. வாங்க என்ன நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். அதாவது மாநகரம் படத்தில் இயக்குனராக அறிமுகமான லோகேஷ் கனகராஜ் அந்த படத்தில் நல்ல இயக்குனர் என்ற பெயரை பெற்றார். டைட்டில் கார்டு தொடங்கி எண்டு கார்டு வரை அவரது உழைப்பு மாநகரத்தில் அருமையாக இருந்தது. அதனால் அவர் மீது திரைத்துறையில் பலருக்கும் நம்பிக்கை விதித்தது. அதற்கேற்றபடி தான் இரண்டாவது படமும் அமைஞ்சது. மன்சூர் அலிகானை வைத்து தான் முதல்ல கைதியை பிளான் செஞ்சுருந்தார். சில காரணங்களால் கார்த்தி உள்ளே வந்தார். படம் அதிரி புதிரி ஹிட் ஆனது. ஒரே நைட்டில் லோகேஷோட மார்க்கெட் உயர்த்தியது. 2 படங்களும் ஹிட் அடித்த சூழலில் விஜயை வச்சு மாஸ்டர் படத்தை இயக்கினார். அந்த படமும் சூப்பர் டூப்பர் ஹிட். வரிசையாக ஹிட்டுகள் கொடுத்த அவர் கமலின் தீவிர ரசிகர். அவரே கமலை வச்சு இயக்கும் வாய்ப்பும் விக்ரம் படத்தில் அமைஞ்சது. சும்மாவே ஆடுவேன், சலங்க கட்டினா விடுவேவனா என்பதற்கேற்ப கமல்ஹாசனை வச்சு முழுக்க ஒரு ஆக்ஷன் படமாக விக்ரம் உருவாக்கினார். படத்தின் ரிசல்ட் மெகா பிளாக் பஸ்டர். அப்போதிருந்து அவர் மார்க்கெட் உச்சத்துக்கு சென்றது. லோக்கியின் சம்பளமும் உயர விஜயை வச்சு இயக்கிய லியோ படம் படுதோல்வி. முக்கியமாக அவரை ரசிகர்கள் வறுத்தெடுத்து விட்டாங்க. இப்படிப்பட்ட சூழலில் தான் ரஜினியை வச்சு கூலி இயக்கினார். லியோவில் வாங்கிய அடியை கூலியில் சரி செய்து விட வேண்டும் என்று நினைத்த அவருக்கு முந்தைய படத்தின் ரிசல்ட் தான் இந்த படத்துக்கும் கிடைச்சிருக்கு. அவருக்கு என்னதான் ஆகிவிட்டது, இனி கம்பேக் கொடுப்பாரா மாட்டாரா என்றெல்லாம் பேச தொடங்கிட்டாங்க. கூலி படத்திற்காக 50 கோடி ரூபாய் சம்பளமாக வாங்கினார் லோகேஷ். அதிக சம்பளம் வாங்கும் இயக்குனர் என்ற நிலை கூலி ரிசல்ட்டால் கொஞ்சம் ஆட்டம் கண்டிருப்பதாக சொல்லப்படுது. கைதி படத்தின் 2வது பாகத்தை உருவாக்கும் திட்டத்தில் இருக்கும் அவர் அந்த படத்துக்கு 50 கோடி ரூபாய்க்கு மேலே சேலரி கேட்கலாம் என்று பிளான் செஞ்சிருந்தாராம். இப்போது அந்த பிளானை மறுபரிசீலனை செய்யும் நிலைமை உருவாகியிருக்கு என்று சொல்லப்படுது. முக்கியமாக லியோ கூலி படங்களோட வாங்கிய அடியை மறக்கவும் ஒரு ஹிட் அவருக்கு தேவை. அது கைதி 2 படத்தின் மூலம் நடக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. இந்நிலையில் அவர் பற்றிய புதிய தகவல் ஒன்று வெளியாகியிருக்கு. அதாவது ரஜினிகாந்த் மற்றும் கமல்ஹாசனை வச்சு ஒரு படம் இயக்க இருப்பதாகவும் கதையை கேட்டு 2 பேருமே ஓகே சொல்லிவிட்டதாகவும் விரைவிலே அறிவிப்பு வரும் என்றும் இப்போ தகவல் கிடைச்சிருக்கு. இந்த படத்தை இயக்கிவிட்டு தான் கைதி 2 இயக்குவார் என்று தகவல் கிடைச்சிருக்கு. முன்னதாக 1979ஆம் ஆண்டு ரஜினியும் கமலும் சேர்ந்து நடிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் பல வருஷம் கழிச்சு இப்போ தான் இந்த படத்தில் 2 பேரும் சேர்ந்து நடிக்க போகிறாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.